வருகின்ற வருகின்ற 19ஆம் தேதி சாம்பியன் டிராஃபி கிரிக்கெட் தொடர் நடக்க போகுதுங்க. அதாவது பிப்ரவரி 19 கிரிக்கெட் தொடர் வந்து இப்போ நடக்க போகுது. இந்திய அணியின் கேப்டனாக இருக்கிற ரோஹித் சர்மா ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். சப்போஸ் இந்த சாம்பியன் டிராஃபி கோப்பையை வந்து வெல்ல முடியல அப்படின்னா கேப்டன் பதவியிலிருந்து நீக்கிறது அதிக சான்ஸ்கள் இருப்பதாக இப்போ செய்திகள் வருது. அதன் பிறகு ஹார்திக் பாண்டியா கேப்டனாகவும் சுமன் கில் துணை கேப்டனாகவும் போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆளுங்கிற ஒரு பெல் சிம்பிள் வரும். அதையும் டச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். செய்திகள் வெளிவருது. பிப்ரவரி 19 வங்கதேசமும் இந்தியாவும் மோதுது. அதாவது 23ஆம் தேதி பாகிஸ்தானும் இந்தியாவும் மோதுறாங்க. இது எங்கே பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து இப்போ நடைபெற போகுது. அதாவது பாகிஸ்தானும் இந்தியாவும் துபாயில் 23ஆம் தேதி நடைபெற போகுது. பட் பாகிஸ்தான் அணியில் இருக்கிற பயிற்சியாளர் இப்போ இருக்கிற ஆகிப் ஜாவே என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, இந்தியாவை இந்த தடவை ஈஸியாக நாங்கள் வெல்லுவோம் அப்படின்னு அந்த பயிற்சியாளரை சொல்லியிருக்காங்க. என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். 20 ஆண்டுகளுக்கு முன்பு கங்குலி, சச்சின் இந்த ஒரு ஓப்பனர் வந்து ரொம்ப வருடங்களாக நீடிச்சது. பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது ஓரளவு. அதுக்கப்புறம் ஃபார்ம் அவுட் ஆனாங்க. அவங்க வந்து வெளியே போயிட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஷேவாக், கம்பீர் இவங்க தொடக்க ஆட்டக்காரர். அதாவது பவர் பிளேயர் பார்த்தீங்கன்னா 5 ஓவர் பிடிக்கிறாங்கன்னா ஒரு 40-50 வரும்னு அசால்ட்டாக வந்துடும். கம்பீர் ஷேவாக் தொடரில். ஆனால் அதன் பிறகு பார்த்தா ரோஹித் சர்மா வந்தார். ரோஹித் சர்மா ப்ளஸ் சிகர் தவான். இவங்களும் இருந்தாங்க, கொஞ்சம் ஃபார்மில் இருந்தாங்க. பட் அந்த அளவுக்கு இப்போ இருக்கிற இந்திய அணியில் சொல்லிக்கிற அளவு எந்த ஒரு ஓப்பனரும் அந்த அளவு நீடிக்கல. ஆனால் இப்போ இருக்கிற ஜெய்ஸ்வாலை வந்து சாதாரண இடப்படக்கூடாது. பட் சூப்பராக அடிக்கிறாரு. பட் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பேட்டிங் வந்து சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? இந்த தடவை எந்த அணி கப்பை வின் பண்ணுவாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். டாப்பில் 8 அணி விளையாட போகுது. எந்த அணி கப்பை வின் பண்ணணும் கெஸ் பண்ண முடியாது இந்த தொடரை பொறுத்த வரைக்கும். எந்த அணி கப்பை இந்த தடவை வாங்கணும்னு பார்ப்போம். இதே மாதிரி வீடியோவை இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.